வணக்கம் anisapdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் 2 டைமென்ஷன் அரேயோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் பற்றி பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் அடிஷன்னா இங்கே என்ன பண்ண போகிறோம், ரெண்டு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வாங்கி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு லாஜிக் எடுத்துக்கிறேன். A33 B33. ஸோ இதில் A33 அப்படின்றது என்னென்னா 3 rows and 3 columns இருக்கிற மாதிரி, தட் இஸ் இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடிகிற மாதிரி. எங்கேயும் அதே மாதிரி பிக்கும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எப்பயுமே மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லூப் யூஸ் பண்ணுவேன். ஒரு நெஸ்டட் லூப் மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவேன். இன்புட் வாங்கவோ இல்லை அவுட்புட் டிஸ்பிளே பண்ணவோ. அதனால் நான் i, j அப்படின்ற வேரியபிள் அடிஷ்னலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து இன்புட் வாங்கலாம். ஃபார் i is equal 0, i less than 3, ஸோ 3 row, அதனால் இது இருக்குது i ++. அண்டு அடுத்து ஃபார் j is equal 0, j less than 3, j ++. இங்கே 3 கொடுத்துறது காலமுக்கான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு scan %d. இங்கே a வாங்க போகிறோம், அதனால் a of i j. ஐயோட வேல்யூ இனிஷியலாக 0ன்னு வரும். ஓகே, அடுத்து ஜேக்கு வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் வேரி ஆகும். அப்போ a 0 0 0 1 0 2 இங்கே ஸ்கேன் ஆகும் ஃபஸ்ட் டைம் i 0 இருக்கிறப்ப. அடுத்து இங்கே i வேல்யூ 1 மாறும். அப்போது ஜேயோட வேல்யூ அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் இருக்கும். அப்போ இது செகண்ட் ரோவுக்கான ஃபார்மேட் வந்துடும். தேர்ட் இங்கே ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும். இங்கேயும் 0லேருந்து அகெயின் 0 1 2 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ 9 வேல்யூஸ் டோட்டலாக நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம், printf அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு enter a matrix அப்படின்னு கொடுத்துக்கலாம். enter a matrix. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் பியும் வாங்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட், ஏ இருக்க இடத்துல பியை மாற்றிவிட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பி, இங்கே பி. ஃபைன். இப்போ நான் ஏக்கு வேல்யூ வாங்கிட்டேன், பிக்கும் வேல்யூ வாங்கிட்டேன். ஸோ நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஏவை டிஸ்பிளே பண்ணுறேன், அடுத்து பியை டிஸ்பிளே பண்ணுறேன், அடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான் லாஜிக். ஜஸ்ட் இப்போ அதே காப்பி இங்கே ஏ மேட்ரிக்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரோவாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்கேன்எஃப் கிடையாது, printf. ஸோ print. ஓகே, இடையில ஸ்பேஸ் வேணும், அதனால் டேப் கொடுத்துக்கிறேன். ஒரு ரோ பிரிண்ட் ஆனோடனே அடுத்து ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட் ரோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்லாஷ்ன்னு கொடுத்து லைன் கொடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் இங்கே எப்படி வரும் அப்படின்னா இனிஷியலாக i 0ன்ட்டு உள்ளே வரும்போது ஜேயோட வேல்யூ 0 1 2 அப்படின்னு வரும். a0 a1 சாரி ஸோ a0 0 a0 1 a0 2 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ 1ன்னு வரும்போது a10 a11 a12 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பி மேட்ரிக்ஸ். ஃபைன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகும். இடையில ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சரியே தான் இந்த என்ட்ரு பி. ஸோ இங்கே பி மேட்ரிக்ஸ், என்ட்ரு பி மேட்ரிக்ஸுங்கிறத விட பெட்டர். இங்கே பி மேட்ரிக்ஸ், இங்கே ஏ மேட்ரிக்ஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதனால் அண்ட் அகெயின் சேம் காப்பி இங்கே a + b மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், a of i j. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு வேணால் பெருசாக இருக்க மாதிரி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் வைஸ் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஏக்கான மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ வாங்குகிறோம். அடுத்து சேம் கோடு பிக்கான மேட்ரிக்ஸ் வாங்குகிறோம், எக்ஸப்ட் ஏக்கு பதிலாக பி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஏவை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்,
அடுத்து பியை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து a + b ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், a of ij + b of ij அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் 0 1 ஃபஸ்ட்டு 0 0 0 1 அப்படியே வரிசையாக வரும். அது அந்தந்த பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கிளியரான ஆன்சர் கிடைக்கும். ரன் பண்ணுவோம். ஸோ A மேட்ரிக்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். 1 2 3 1 3 2 4 3 2 இங்கே வேல்யூ வந்துட்டு 2 5 6 7 8 4 2 1 4 ஒவ்வொன்றுக்குமே 9 9 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். என்ட்ரு பண்ணுறேன். ஸோ A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 3 2 4 3 2. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற 1 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறதும் பியில் இருக்க ஃபஸ்ட் ரோவும் அப்படி ஆட் ஆகும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா தெரியும். 1 2 ஆட் பண்ணால் 3 வருது, 2 5 ஆட் பண்ணால் 7, 3 6 ஆட் பண்ணால் 9. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஆட் ஆகி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கான கான்செப்ட். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.